மசாலா பாஸ்தா இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும் அடுப்பில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா வேகணும். பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாஸ்தா இங்கே வெந்துருச்சு. தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்து அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு வெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்க்கறது டேஸ்ட்டு, வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இப்போ இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம்.
பாஸ்தா உடையாத மாதிரி கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி பரிமாறலாம். இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா தயார்.